2020 ஹத்ராஸ்ன்னு ஒரு யூபியில் இருக்கிற ஹத்ராஸ்ன்னு ஒரு ஊரில் ஒரு 19 வயசு பொண்ணை வந்து அது 19 வயசு தலித் பொண்ணை ஒரு நாலு ஆதிக்க ஜாதின்னு என்ன பண்ணுறாங்க, ரேப் பண்ணி காயப்படுத்தி தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த 19 வயசு பொண்ணு 15 நாளுக்கு அப்புறம் வந்து சாவறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூலம் கொடுக்குது, மரண வாக்குமூலம். அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இது மாதிரி குற்றஞ்சாட்டப்பட்டதெல்லாம் எல்லாம் சொல்லிடுறாங்க. அங்கே வந்து பிஜேபி தான் ஆளுங்கட்சியாகவும் இருக்கு. ஆனால் பிஜேபி வந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு வந்து ஆதரவாக பேசுது, இல்லை அப்படி ஒரு ரேப்பே நடக்கலைங்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிஜேபி ஐடி செல்ல வேலை பார்க்குற ஹெட் என்ன ட்வீட் போடுறாரு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு வந்து நாக்கெல்லாம் கட் ஆகல, காயெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு பொய் சொல்லுதுங்கிறார். எப்படி இருக்கும்? ஒரு ரேப் ஆகப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கலாம் இருப்பாங்க. அவங்க நிலையில இருந்து நாம பார்த்தோன்னு வைங்களேன், இப்போ நீங்களே அந்த நிலையில் நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ஒரு அரசாங்கமோ நமக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிற போது என்ன மாதிரி ஒரு மனநிலை நம்ம இருப்போம். அதை பண்ணது யார் தெரியுமா? இப்ப மின்துறை அமைச்சரா இருக்கிற CTR நிர்மல்குமார் அவர்கள். அப்ப பிஜேபி ஐடி செல்ல அவர் வேலை பார்க்கிறாரு. அப்படி ஒரு ட்வீட் ஒன்று போடுறாருன்னா அவரோட மனநிலை வந்து எப்படி இருக்கும்? அவர் எப்படி பிஜேபியிலேருந்து அதிமுகலேருந்து இப்போ வந்து டிவிக்கு வந்திருக்காருன்னா அந்த சங்கி மனநிலை அவர் விட்டு போயிருமா? இப்போ அதனாலதான் இந்த பிசிஎம்க்கு முஸ்லிம்ஸ் கிடையாது, திருப்பரங்குன்றம்ல இஷ்யூ வருது. இந்த மாதிரி நிறைய முஸ்லீம் இஷ்யூஸ்லாம் வரும்போது இவங்க ஏன் வாயை மூடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே நிறைய சங்கிகள் இருக்காங்க. டிவிக்கேல இஸ் ஃபில்டு வித் சங்கீஸ். இது வந்து இங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் கூட புரிய மாட்டேங்குது. இது வந்து நாம எடுத்து சொல்லணும். இதை இங்க இருக்கிற முஸ்லீம்கள் வந்து டிவிக்கு ஓட்டு போட்ட முஸ்லீம்களுக்கு வந்து இங்க இருக்கிற அதர் முஸ்லிம்ஸ், ஈவன் வந்து அவங்க வந்து நாம் தமிழர் ஓட்டு போட்டுக்கலாம், ஈவன் டிஎம்கே கூட ஓட்டு போட்டுக்கலாம். அவங்க எடுத்து சொல்லணும் இது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். அவங்க விஜயை சுத்தி யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லணும். இதை இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்னு விக்டிம் பிளேம் பண்றாங்க, விக்டிமே பிளேம் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி தான் சூலூர்ல நடந்தது. சூலூர்ல அந்த குழந்தையோட அம்மாவை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா ரேப் நடக்குது, அந்த ரேப்பை ஒருத்தவன் பண்றான், அவனை குத்தம் சொல்ல லாய்க்கு இல்லை, அவங்க அம்மாவை போய் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒன்று விக்டிமே பிளேம் பண்ணிடுவாங்க, இல்லை தனக்கு தானே விக்டிம் ஆயிடுவாங்க. இந்த இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அமைச்சர், என்ன அமைச்சரும் கூட தெரியல, அவர் IPL கேம்லாம் போனாராம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே போயிட்டு நான் எதுவுமே பண்ணலப்பான்ட்டு அதுக்கும் பிள்ளையை அழைச்சிட்டு வந்து சிம்பதி, இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பதி கேம், அது நான் விக்டிமாவே மாறிடுறது. இதைத்தான் திரும்ப திரும்ப பண்றாங்க. இதை வந்து மக்கள் வந்து உன்னிப்பா கவனிச்சு, டிஎம்கே சார்ந்தவங்களும் வந்து உன்னிப்பா கவனிச்சு, டிஎம்கே ஐடிவிங்க இதில் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் ஒர்க் பண்ணி இந்த பெர்செப்ஷன் எல்லாம் செட் பண்றது வந்து உடைக்கணும். நாமளும் உடைக்கணும். டிஎம்கே ஐடிவிங்க இதில் வந்து ரொம்ப பயங்கரமா செயல்படணும். இப்போ செயல்படுறாங்க, தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் சுமார் தான். ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, எனக்கு டைம் இல்லை, அதனால முடிச்சுக்கிறேன். ஒரே லாஸ்ட் விஷயம் மட்டும், இந்த ஒன்றும் இல்லை, வாரிசு அரசியல்ங்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வாரிசு அரசியல் பண்ணாலுமே திமுக காரன் வாரிசை நிப்பாட்டுறான்னு வைங்க, எம்எல்ஏக்கு நிப்பாட்டுறான், ஏதோ ஒரு இதுக்கு கவுன்சிலர் நிப்பாட்டுறான்னு வைங்க, அதை மக்கள் முடிவு பண்ணிப்பான். இவனை தேர்ந்தெடுக்கணுமா தேர்ந்தெடுக்க வேண்டாமான்னு மக்கள் முடிவு பண்ணுவான். எண்ட் ஆஃப் த டே மக்கள்கிட்ட அதை விட்டுறோம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா, அமைச்சருக்கு ஒரு ஈக்குவலான பொசிஷனை கொடுத்து டெல்லியில போய் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதியா நிறுத்துவாங்களாமா. அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? இந்த தமிழ்நாட்டுக்காரரா அவரு? கர்நாடகாங்கிறாங்க, ஆந்திராங்கிறாங்க, விட்ட காஷ்மீர்ல இருந்து எடுத்து வந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ண சொல்லுவாங்க போல அவங்க. இதெல்லாம் நாம வந்து தட்டி கேட்கணும். இங்க இருக்கிற விசிகே போனாலுமே வந்து இந்த விசிகே IUML சிபிஎம் இதெல்லாம் வந்து தட்டி கேட்கணும். ஆனா அவங்களும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதான், இதை நாமளாவது தட்டி கேட்டு இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும், தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு வந்து பாதகமும் ஏற்படாம அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.